பிக் பாஸ் லைவ்ல வந்து ஃபேட்மேன் எப்படியாவது ட்ரிகர் பண்ணணும், ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணணுன்ற மாதிரி ஒரு பக்கம் தீபக் கிட்ட பல விஷயங்களை கேள்வியாகவும் கேட்கிறாரு. இன்னொரு பக்கம் ராயனை பத்தி இங்க ஒரு போடு, ராயன் கிட்ட ஒரு போடுன்ற மாதிரி மாத்தி மாத்தி பல விஷயங்களை பண்ணிட்டு இருக்காரு. அடுத்து வர்ஷினியோட டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் ஒன்று வந்துச்சு, அதுல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துடலாம். வணக்க மக்களே, நேஷனல் உச்சில இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். பல பேர் வீடியோ பார்க்குறீங்க, லைக் போடாமல் வீடியோ பார்க்குறீங்க. ஸோ லைக் போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஆக்சுவலாக வர்ஷினி வந்து அனுஷ்கா கிட்ட போட்டிருக்காங்க. கொஞ்சம் வருத்தமாக இருக்குது, இருந்தாலும் சொல்கிறேன். அவங்களுக்கு வந்த டாஸ்க் என்ன, சாங் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, தேவசேனா அப்படின்ற கேட்டகரியில் ஒரே ஒரு ஊரில் ஒரே ஒரு ராஜா அப்படின்ற ஒரு பாட்டு வந்து பயங்கரமாக டான்ஸ் ஆடுவாங்க. அந்த ஹைட்டெலாம் மேட்ச் பண்ணுறாங்க, டான்ஸில் மேட்ச் பண்ணுவாங்களான்னு பார்த்தா சிம்பிளி ஒன்றுமே இல்லைங்க பெருசாக. அதில் வந்து ஒரு போஸ்ட் பண்ணாங்க. எப்படின்னா, நடந்து வரும்போது ஒரு ஆக்ஷன் காமிச்சாங்க, அதுக்கப்புறம் இதுதான் கொடை இப்படி வச்சு அப்படின்ற மாதிரி அதை ஒரு ஃபைட் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் பண்ணாங்க பாருங்க. ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஓகே, அதுக்கு நடுவில் பாதியில் டான்ஸ் ஸ்டெப் வேறு தெரில, என்ன பண்ணிட்டாங்க, விஜய் விஷால் ஆப்போசிட்டில் நின்று அந்த டான்ஸ் ஸ்டெப்பை சொல்லும் போது ஒரு ஃப்ளோ இருக்கணும். இப்போ டான்ஸ்னா ஒரு ஃப்ளோ முக்கியம். ஃபர்ஸ்ட் எனக்கே ஒழுங்காக டான்ஸ் ஆட விடாது, அதை விட்டுருவோம். ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ளோ முக்கியம் டான்ஸ்னா. அவங்க என்ன பண்ணுவாங்க, விஜய் விஷால் ஒரு சில ஸ்டெப்லாம் பண்ணுவான், அதை பண்ண உடனே இப்படி பண்ணி பண்ணி நிறுத்தி நிறுத்தி பண்ணும்போது அது ஒரு ஃப்ளோவும் தெரில, அப்பட்டமாக மாட்டிக்கிறாங்க அப்படின்றது தான். பட் ட்ரை பண்ணாங்க அப்படின்றத வேணா சொல்லாமே தவிர்த்து, இருக்கிறதுலே எனக்கு ஒரு லீஸ்டாக எடுத்துகிட்டு போய் ஒரு பர்ஃபார்மன்ஸை வைக்கணும்னா அது வர்ஷினி பர்ஃபார்மன்ஸ் தான் எடுத்துகிட்டு போய் கடைசியில் வச்சிடுறேன். அந்த கடைசி இடத்துல லாக் பண்ணி உட்காந்துடலாம் நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் இருந்தது. பட் அவங்களுக்கு வரல அப்படின்றத யதார்த்தமான உண்மை, அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இன்னொரு பக்கம் காலைல ரயன் கிட்ட ஒரு டீல பேசினார். யாரு? ஃபேட்மேன். நீ என்ன பண்ணு, நான் உங்களை ஏற்றி விட்றோம், என் கூட இரு, நான் வந்து கடைசியில் உனக்கு பல பேர் எக்ஸ்போஸ் பண்ணி கேம் விளையாட போகிறோம், இதுதான் கேமு அப்படின்ற மாதிரி காலைல உட்காந்து பேசுவார். ரயனும் கொஞ்சம் உஷாராயிட்டு ஒரு மாதிரி இதுவாக இருப்பான். அப்புறம் வந்து என்ன சொல்லுவார், முத்துக்குமாரன் கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணோம், முத்து நாங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுறோம், நீ எக்ஸ்போஸ் பண்ணு, நீ இது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் வந்திருக்கிற கெஸ்ட்டுங்க மெஜாரிட்டியாக சொல்கிற பேர் என்ன, ஒருத்த மட்டும் டைட்டில் அடிக்கக்கூடாதுன்ற மாதிரி செயல் பண்ணுறாங்க, ஒருத்த மட்டும் டைட்டில் வாங்கவே கூடாதுன்ற மாதிரி செயல்பட்டு இருக்காங்கன்ற மாதிரி பேசுகிறார். அப்படி எதுவுமே நடக்கல. எக்ஸாக்டாக என்ன சொல்லணும்னா, நேற்று டிஸ்கஷன் போகும்போது மெஜாரிட்டியாக எல்லாருக்கும் உண்மை தெரியும், முத்துக்குமாரன் தான் டைட்டில் வினர், முத்து தான் டைட்டில் வாங்க போகிறான்னு நேற்று டிஸ்கஷன் எல்லாரும் பேசினாங்க. அதில் மெஜாரிட்டி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு, அதில் முத்துக்குமாரன் அடிக்கக்கூடாதுன்னு யாருமே பேச. ஆனா இவரா வந்து ஒரு சென்டென்ஸை ஃபார்ம் பண்றாருல, அதுதான் கிடையாது அப்படின்னு நான் சொல்றேனே தவிர்த்து, நேற்று யாருமே முத்துக்குமரன் டைட்டில் அடிக்கூடாதுன்னு ஒருத்தருமே சொல்ல. ஆனா இவருங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்றாரு பாருங்க, அதுதான் தப்பா இருக்குன்னு நான் பாக்குறேன். இதை வந்து இது பண்ணி எல்லாம் அப்படி நினைக்கிறாங்க, நீ ஏதாவது பண்றா அப்படின்ற மாதிரி ஏத்தி விடுறதும் செய்யறாரு. அப்படியே தான் தீபக்கும் பண்ணாரு, ஏதாவது பண்ணுங்க சார்ன்ற மாதிரி தீபக் ஏத்தி விட்டு அடுத்துக்கு எடுத்துட்டு போக ட்ரை பண்றாரு. அப்பயே இப்போ வெளியே கார்டன் ஏரியாவில் உட்காந்துட்டு என்ன சொல்றாருன்னா, தீபக் சார், உங்களுக்கு ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க ஒரு கண்ட்ரோலை மீறி சொல்ல வந்த டைம்ல அப்படியே கண்ட்ரோல் பண்ணி உட்காந்துட்டு இருக்கீங்களா, பேசாம இருந்திருக்கீங்களா அப்படின்னும் போது, இருந்திருக்குனே, ஒரு 5வது வாரம் அந்த மாதிரி வாரங்கள் அந்த பாம்பு கொடுத்தாங்கல்ல, அதுதான் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்டாக நான் சொல்றது புரியுதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டு, புரியுது உங்களுக்கு, உண்மையை சொல்லணும்னா அந்த பாம்புக்கு அப்புறம் தான் உங்களுக்கு சேஞ்ச் ஒரு நடந்திருக்கு அப்படின்றதையுமே சொல்லிடுறாரு ரவீந்தர். ஸோ ஒரு மாற்றம் நடக்கணும், ஒரு மேஜிக் நடக்கணும்ல, அந்த மேஜிக் உங்களுக்கு அப்போ நடந்து தான் நீங்கள் இவ்வளோ தூரம் ட்ராவல் ஆயிருக்கீங்க. ஒருவேளை உங்கள் கதை ஸ்டோரி சொல்லி இதெல்லாம் பண்ணியிருந்தா இப்போ உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வந்திருக்குமான்னு கேட்டீங்கன்னா, இவ்வளோ தூரம் வரதுக்கான மாற்றங்கள் வந்திருக்காது, இதெல்லாம் நடந்தும் இருக்காது. அது ஏதோ நம்ம நடந்திருக்கு, அது கரெக்டாக உங்களுக்கு செட் ஆகி உட்காந்துருக்குன்ற மாதிரி அங்கே பாராட்டி பேசிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் அவர் வாங்க வந்த உண்மை என்ன தெரியுமா, அவர் எந்த இடத்துல நீங்க பேசாம போனீங்க, அது என்ன ஏதுன்னு சொல்லுங்க அப்படின்ற முயற்சி பண்ணதான் ட்ரை பண்ணார். புரியுதா, அதை முயற்சி ட்ரை பண்ணாரு, ஆனா அதை ட்ரை பண்ண வரல அப்படின்றதான் பார்க்க முடிஞ்சு. அவர் முயற்சி பண்ணாரு, ஆனா அது ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு. இன்னொரு பக்கம் நாங்க எல்லாருமே போர்ட்ல இருந்து ரியாக்ஷன் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். எப்படி ரியாக்ஷனும் அந்த போர்டில் எழுதியிருக்காங்க ரோஸ்ட்டுக்கு, அதுக்கான எதிர்வினையை நாங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இன்னைக்கு காலைல மார்னிங் ஆக்டிவிட்டியில பண்ணோம், எல்லாரும் வந்து எங்ககிட்ட பேசுனாங்களா, ஏன் எனக்கு தகுதி இல்லை, ஏன் எதுக்கு தகுதி இல்லைன்ற மாதிரி நாங்கள் யாராவது வந்து கேட்டாங்களா, அப்போ அது எதிராக வந்து கேட்டால் தானே இந்த கேம் ஸ்டார்ட் ஆகும். நாங்கள் சொல்றது எல்லாத்தையும் ஓகே, நீங்கள் தானே, அது உங்களோட கருத்து தானே, அப்படி கடந்து போயிடலான்ற மாதிரி கடந்து போனால் இந்த கேம் என்ன இன்ட்ரெஸ்டிங் ஆகும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. சார், நீங்கள் இவ்வளோ தூரம் பிளான் பண்ணிட்டு வரும்போது அவங்க இதை எப்படி ஆடணும் எப்படி ஆடக்கூடாதுன்னு தெளிவாக இருக்க மாட்டாங்களா, கேட்கலாமா வேண்டாமான்னு தெளிவாக இருக்க மாட்டாங்களா. ஆனால் ஆக்சுவலாக அது கேட்டால் அவங்களுக்கு தான் மவுஸ்.
இப்ப எப்படி இவங்க வந்து சொல்றாங்கல்ல, அது கேட்டா இதன் மூலியமா ஒரு டிபேட்டை வளர்க்கலாம், சண்டையை பெருசாக்கலாம்னு இவர் திட்டம். ஆனா வந்திருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் யாருமே இது டாப் 8 கண்டஸ்டன்ஸ் வந்து யாருமே அது கேட்கிற நிலைமையில் இல்லை. அதுல யாராவது ஒருத்தரை ட்ரிகர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்றாரு. தீபக்கை பண்ண வைப்போம், ரியானை பண்ண வைப்போன்ற மாதிரி ட்ரிகர் பண்றாரு. அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாம வேஸ்டா போயிட்டு இருக்கு அப்படின்றது தான் நம்மளால பார்க்க முடியுது. இதுதான் தற்போதைய லைவ்ல நடக்கிற நிகழ்வுகள். இப்போ ரயனோட ஆட்டம் வந்திருக்கு. அதை பத்திலாம் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பாய் கைஸ்.